அருட்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப தமிழ் மாதத்தில் ஆடி மாத பலன் பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் பிறக்கின்ற பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த ஆடி மாதம் மீன ராசியிலே சந்திரன் பிரவேசிக்கின்ற ரேவதி நட்சத்திர நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதத்தில் ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் குருவும், கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும், கும்ப ராசியில் சனியும் ராகுவுமாக காலசப தோஷமான கிரக அமைப்பு உள்ள இந்த நேரத்தில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் என்ன சிறப்பு? சூரியனை பூமி வலம் வருகின்ற பொழுது வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி அந்த சூரியனின் பயணத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காலகட்டம் ஆரம்பமாகும் நாட்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து மார்கழி மாதம் இறுதி வரை பயணத்தை சமஸ்கிருதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலம் என்பார்கள். இது தென் திசை பயணம் என்பது தூய தமிழின் வார்த்தையாகும். இந்த தென் திசை பயண நாளில் வரக்கூடிய ஆடி அமாவாசை நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நம் முன்னோர்களுக்கு செய்கின்ற கடமையாக தமிழ் மரபில் காலங்காலமாக கடைபிடித்து வரக்கூடிய விசேஷமாகும். இந்த ஆடி மாதம் 8ஆம் தேதி அந்த ஆடி அமாவாசை வருகிறது. அன்று அனைவரும் விரதம் இருந்து தன் முன்னோர்களுக்கான நன்றி கடனை செலுத்துவது தமிழ் மரபு. ஆடி 18 அந்த ஆடி 18 காவிரி அன்னையை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், விவசாயத்தை போற்றக்கூடிய அந்த ஒரு நாளாக காலம் தொட்டு பன்னெடுங்காலமாக தமிழ் மரபில் கடைபிடித்து வரக்கூடியது. அந்த ஆடி 18 ஒரு விசேஷமான காலமாகும். தாயை குறிக்கக்கூடிய கடக ராசியிலே தாப்பனாரை குறிக்கக்கூடிய சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற இந்த மாதத்தில் அன்னையின் அருள் அதிகமாக பொங்கும். அதனாலே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களிலும் பெண்கள் அம்மன் வழிபாடு செய்ய மிகச்சிறப்பான நாட்களாகும். ஆடி 11 வாஸ்து நாள் 6:52 முதல் 8:22 வரை இருக்கக்கூடிய அந்த சுப வேளையில் வாஸ்து பூஜை செய்து கொண்டு மனை வேலை துவங்குவதற்கு மிகச்சிறப்பான நேரமாகும். ஆடி மாதத்தில் 1, 5, 26 ஆகிய நாட்கள் தேய்பிரை சுப முகூர்த்த நாட்களாகவும், ஆடி 15, 19, 23 வளர்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் இருக்கிறது. இந்த நாட்களில் வளைகாப்பு மற்றும் காதணி விழா போன்ற நிகழ்ச்சிகளை செய்து கொள்ள மிகச் சிறப்பாக இருக்கும். வாங்க உங்க ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன கிரக வேலைகளை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்ன செய்யும்? முதல்ல மிதுனம்னாலே புதன் புத்திசாலி. புதன் இரட்டை தன்மையுடையது. எப்பொழுதுமே எதிரியாக மட்டுமே பார்க்க மாட்டீர்கள். எதிரியிடம் இருக்கும் நல்ல குணங்களை ஆராய்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள். நண்பனை முழுமையாக நண்பன் என்று முழுவதுமாக நம்பிவிட மாட்டீர்கள். அவனிடமும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அப்ப குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்ற ஐயன் திருவள்ளுவருடைய வாக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டுமே பொருத்தமானது. எல்லாரிடத்திலும், நல்லவரிடத்திலும் தீயவரிடத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து யாரை வைத்துக் கொள்ளலாம், யாரை கலட்டி விடலாம் என்பதில் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக எடை போட்டு முடிவெடுக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத கிரக பலன் எப்படி இருக்கும்? இந்த ஆடி மாத துவக்கத்திலே உங்கள் ராசியிலே குரு இருக்கும் பொழுதுதான் இந்த மாதம் பிறக்கிறது. உங்கள் ராசியில் குரு பகவான் அடுத்த ஆண்டு மே மாதம் வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி பயணம் செய்வார். ராசியில் குரு இருப்பது அடிக்கடி மனக்குழப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி கொண்டால் மிக தெளிவான முடிவை எடுக்கலாம். நாம் எடுத்த முடிவை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கூட இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்பப்போ செய்து கொண்டு இருப்பார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் புதன், வாக்குஸ்தானத்தில் சூரியன் புதன் இருந்தால் சொன்ன வாக்கை கட்டாயம் காப்பாற்றுவீர்கள். இந்த சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக அதீதமான முயற்சிகள் செய்வீர்கள். இந்த ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வாக்கு பலிஸ்தம், சொன்ன வாக்கை காப்பாற்றணும். அதுல ரொம்ப கண்ணு கருத்துமா குறியா இருப்பீங்க. படிப்பு செமையா இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள், மிதுன ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த ஆடி மாதம் கல்வி சிறப்பாக இருக்கும். காலாண்டு தேர்வெல்லாம் மிக அருமையான மதிப்பெண் பெற்று தேர்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை மிக சிறப்பாக செய்யும்.
அடுத்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது. 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது இருப்பது சகோதர ஒற்றுமைக்கு அவ்வளவு சிறப்பானது கிடையாது. உங்களுடைய இளைய சகோதரனுடன் சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வீண் அலைச்சல்கள், தேவையில்லாத சில மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இளைய சகோதரனோடு. அதை மட்டும் இந்த 1 மாத காலம் அந்த இளைய சகோதரருடன் வாக்குவாதங்களையோ ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்றால் கூட அதை கொஞ்சம் தள்ளி போடுவது உங்களுக்கு சந்தோஷமான சகோதர உறவுகளை நீங்கள் கடைபிடித்துக் கொள்வதற்கு நன்மைகளை செய்யும். அடுத்து உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனான புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப 2ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி புதன் 2இல் இருப்பது பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வியில் மேன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். பழைய சொத்தை விட்டு புதிய சொத்து வாங்கலாமா? கட்டாயம் வாங்கலாம். பழைய வீடை விடுத்துட்டு புது வீடு வாங்கலாமா? தாராளமா வாங்கலாம். பழைய வீடை பெயிண்ட் அடிச்சு ஆல்ட்ரேஷன் செஞ்சு சிறப்பா வச்சுக்கலாமா? தாராளமா வச்சுக்கலாம். எந்த ஒரு பாதிப்பு தடங்கள் விஷயங்களும் செய்யாது. குழந்தைகளுக்காக கொஞ்சம் சிறு செலவு செய்யற மாதிரி வருமா? கட்டாயம் செய்யக்கூடிய நிலைமை வரும். பேனாவை தொலைச்சிட்டேன், பென்சிலை தொலைச்சிட்டேன், புதுசா ஒரு சைக்கிள் வேணும்பா அப்படின்னு குழந்தைகள் கேட்டு நச்சரிக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வாங்கி தருவீங்களா? கட்டாயம் வாங்கி தருவீங்க. வாங்கி தர அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை மேன்மை செய்யுமா? கட்டாயம் மேன்மை செய்யும். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பணமோ அடுத்தவுடைய பணமோ யாரோ ஒருடைய பணம் உங்கள் பாக்கெட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இப்போதைக்கு கண்டகச்சனையோ அட்டமச்சனையோ எந்த ஒரு தொந்தரவு தொல்லையும் இல்லை. ராசிக்குள்ள இருக்கிற குரு ஒரு சில சமயம் நல்லதையும் சில சமயம் கெட்டதையும் செய்வார். ராசிக்குள்ள இருக்கிற குரு இந்த மன உளைச்சலை மட்டும்தான் தருவாரே தவிர மற்றபடி அடுத்தவர்களால் பெரிய தீங்கு பெரிய விஷயங்கள் வரவிட மாட்டார். நம் மீது ஒரு புகழின் வெளிச்சத்தை எப்போதுமே போட்டுட்டே இருப்பார். அடப்பா அந்த பையனா சிறப்பானவனாச்சே, அந்த பையனா நல்லவனாச்சே அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை விஷயங்களையும் சொல்ல வைப்பார். அதனால குரு ராசிக்குள்ள இருப்பது முழுவதுமாக கெட்டது அப்படின்னு நினைச்சு நீங்க பெருசா பயப்பட வேண்டியது இல்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 8, 9ஆம் அதிபதி 8, 9 கூடைய சனி பகவான் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மருத்துவத்தின் மீதாக குணமடைந்து தந்தை மிகச் சிறப்பா மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வருவதற்கான வாய்ப்பு விஷயங்களை நல்லா ஏற்படுத்தி கொடுப்பார். தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி விஷயங்களால் ஏற்படக்கூடிய விகாரங்கள், வில்லங்கங்கள், பிரச்சனைகள் பேசி தீர்த்து முடிக்கப்படும். அதனால தந்தையுடைய சொத்து விஷயத்திலும் சரி, தந்தையுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தந்தை ஸ்தானத்தின் மீது குருவினுடைய பார்வை விழுகிறதால தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடாது. ஆயுள் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது. சிறு மருத்துவ செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த சனியும் ராகும் இருந்து ஆமா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லப்படுது. அடுத்து 10ஆம் அதிபதி குரு ராசியிலே சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான யோக விஷயங்களை செய்யும் இந்த ஆடி மாதம். சுயதொழில் மேன்மை அடைவீர்கள். ஒரு கடைக்கு இன்னொரு கடை வைக்கிற மாதிரி வாய்ப்பு விஷயங்கள் இருக்கும். அல்லது உள்கடை வீதியில் கடை வைத்திருவது பிரதான சாலையில் உங்களுடைய கடையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்குமானா ஆமா பிரதான சாலையில் உங்களுடைய கடையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை செய்யும். 11ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுடைய இளைய சகோதரர் மூத்த சகோதர வழிகளில் கொஞ்சம் சில சங்கடங்களை ஏற்படுத்தும். உங்கள் 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 12ஆம் இடத்திலே இருக்கிறார். 12இல் சுக்கிரன் இருப்பது கற்பனை ஆற்றலை மிகச் சிறப்பாக தட்டிவிடும். கவிதை எழுத தோன்றும். காதலிப்பவர்களை காதல் கைகூட வைக்கும். காதலியுடன் 1 நாள் 2 நாள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வைக்குமா? கட்டாயம் வைக்கும். தன் மனைவியுடனும் வெளியிடங்களுக்கு தன் மனம் விரும்பிய இடங்களுக்கு சென்று வர வைக்குமா? கட்டாயம் சென்று வர வைக்கும். இந்த மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரத்தில் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனை யோகங்கள் ஏற்படுத்தும். சகோதரனுடன் சிறு மன வருத்தங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். அடுத்து திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம். ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். தந்தையின் சொத்து, பத்திரம், பட்டா, சிட்டா இந்த சார்ந்த விஷயங்களின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது நன்மைகளை ஏற்படுவீர்கள். அடுத்து புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம். உங்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் சரி, உங்களுடைய உள் மனதின் தெளிவின் மீதும் கொஞ்சம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி வேற ஏதோ பெரிய விஷயங்கள், பெரிய தொந்தரவு தொல்லைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் குரு பகவானை வியாழக்கிழமை நாளில் முள்ளரும்பு பூ சாத்தி இரட்டை நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்தால் இந்த குரு ராசிக்குள் இருந்து செய்யக்கூடிய தொல்லையிலிருந்து விடுதலை அடைவீர்கள். நன்றி.